இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இளங்கோவடிகள் சேர மரபினர். சரிங்களா? இளங்கோவடிகள் எந்த மரபினர்னா சேர மரபினர். இளங்கோவடிகளின் தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதான். தாய் நற்சோனை. சரிங்களா? அவரோட தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதான். தாய் நற்சோனை. சரிங்களா? இவர்தான் தமையன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் இளையவரான இளங்கோவே நாடாழ்வார் என்று கணியன் கூறிய கருத்தை பொய்ப்பிக்கும் பொருட்டு இளங்கோ இளமையிலேயே துறவு பூண்டு குணவாய் கோட்டத்தில் தங்கினார். சரிங்களா? இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயிற் கோட்டத்தில் தங்கினார். இளங்கோவடிகள் அரசியல் வேறுபாடு கருதாதவர், சமய வேறுபாடற்ற துறவி. இவருடைய காலம் எப்போ பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இளங்கோவடிகள் காலம் 2ஆம் நூற்றாண்டு. அடுத்தது, இளங்கோவடிகளின் சிறப்பை உணர்ந்த பாரதியார், யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கெனுமே பிறந்ததில்லை. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை என்று புகழ்கிறார். சரிங்களா? யார் புகழ்ந்துருக்காருன்னா பாரதியார் புகழ்ந்துருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நூல் குறிப்பு. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். கண்ணையின் சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக கொண்டது. ஆதலால் சிலப்பதிகாரம் ஆயிற்று. சிலப்பதிகாரம் என்னும் செந்தமிழ் காப்பியம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்னும் 3 காண்டங்களையும் கொண்டது. சரிங்களா? எத்தனை காண்டம்னா 3 காண்டம், 30 காதைகளையும் உடையது. ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரம் 3 காண்டம் கொண்டது, 30 காதைகளையும் உடையது. அதில் புகார் காண்டம் 10 காதைகளை கொண்டது. சரிங்களா? புகார் காண்டம் எத்தனை காதை கொண்டதுன்னா 10 காதைகளை கொண்டது. மதுரை காண்டம் 13 காதைகளை கொண்டது. சரிங்களா? மதுரை காண்டம் 13 காதைகளை கொண்டது. வஞ்சி காண்டம் 7 காதைகளையும் கொண்டது. சரிங்களா? மொத்தம் 30 3 டைப்பாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, புகார் காண்டம் 10 காதைகளையும் கொண்டுள்ளது. அதாவது புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சி காண்டம் 7 காதைகளையும் கொண்டது. சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் வழங்கப்பெறும். சரிங்களா? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் தான். முக்கியமான வார்த்தை. அடுத்தது, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. சரிங்களா? நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று யார் யார் இது சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். சரிங்களா? எதனா சிலப்பதிகாரத்தை பற்றி இப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் 10வது காதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் எத்தனாவது காதைனா 10வது காதை. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகியன தமிழில் உள்ள 50 காப்பியங்கள். மற்றும் 5 இருக்கு. இவற்றுள் முதன்மையானது என்னன்னா சிலப்பதிகாரம். காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுபட்ட சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என வழங்குவர். சரிங்களா? இரட்டை காப்பியம்னா மணிமேகலையும் சிலப்பதிகாரம். இது ரொம்ப அடிக்கடி கேட்குறாங்க அந்த கொஸ்டின்லாம். சரிங்களா? அடுத்தது, இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவம். சரிங்களா? சிலப்பதிகார கதையின் உருவம் எதுனா இசை நாடகம் தான். சரிங்களா? அடுத்தது, நூல் எழுந்த வரலாறு. சரிங்களா? அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நூல் எழுந்த வரலாறு. சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் மலைவளம் காண சென்றான். சரிங்களா? சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் மலைவளம் காண சென்றான். அங்கிருந்த மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூற, அதாவது எந்த மரம்னா வேங்கை மரம். சரிங்களா? அந்த வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வம் பார்த்தோம் என்று கூற, உடனிருந்த பெரும் புலவர் யாருன்னா சாத்தனார். சரிங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன். சரிங்களா? அந்த பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் என்று கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக கூறினார். அதனை கேட்ட இளங்கோவடிகள் இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் என்று இளங்கோவடிகள் கூறியிருக்கிறாங்க. அதுக்கு சாத்தனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் சிலப்பதிகாரம் உருவாயிருக்கு.
ஸோ முக்கியமானது பார்த்தீங்கன்னா அடிகள் நீரே அருள்க அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா சாத்தனார் சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னா இளங்கோவடிகளை வந்து அப்படி சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் டேஸ் நாட்டை சேர்ந்தவர். எந்த நாட்டை சேர்ந்தவர் இளங்கோவடிகள்னா சேர நாட்டை சேர்ந்தவர் தான் இளங்கோவடிகள். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடலை பாடியவர் யாருன்னா பாரதியார். சரிங்களா? ஸோ இதோட அவ்வளோதான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.